வணக்கம். நான் சதீஷ். இன்றைக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வித் பொலிட்ரி ஃபார்ம் பார்க்க போகிறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸோட இருக்கிற ஒரு பொலிட்ரி ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் நேம் வந்து ரெட்டெனை வில்லேஜ், திண்டிவனம் தாலுக்கா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. சரியாக பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து திருச்சி போகும்போது திண்டிவனம் அடுத்தது கூட்டேரிப்பட்டு ஜங்ஷன்லேருந்து செஞ்சி போகிற ரோடு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் போகும்போது ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. எல்லாமே வந்து ஒரு பஸ் ரூட் நியர்பையாக தான் அமைஞ்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நமக்கு வில்லேஜ் ரோடு வருதுங்க. ப்ராப்பரான தார் ரோடு வில்லேஜில் தான் நம்ம அமைஞ்சிருக்கு. நல்ல கிராமத்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த லேண்டு. நல்ல பாதுகாப்பான லேண்டு. இந்த மாதிரி ஒரு லேண்ட் அமைகிறது ரொம்ப கஷ்டம். நம்ம இடம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த விவசாயம் பண்ணுறாங்க பாருங்க, இதுலேருந்து லேண்டு ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 600 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் அமைஞ்சிருக்குங்க. டோட்டலாக 4 ஏக்கர் 12 சென்ட்ஸ் இந்த லேண்டோட எக்ஸ்டென்ட். நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் இந்த லேண்டில் தான் வருது. ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி வச்சுருக்காங்க. ஃபென்சிங் கொஞ்சம் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இந்த இடத்துக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான். ஃப்ரண்டேஜ் பாருங்கள், ஒரு 600 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் இருக்குது. வில்லேஜ் தார் ரோடு தான். அந்த வேப்ப மரம் இருக்கிற வரைக்கும் ஃப்ரண்டேஜ் இருக்குங்க நம்ம இடத்துக்கு. ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ரெட் சாயில் பூமி தான் இது. ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைடில் மட்டும் ஓரளவுக்கு ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கார்னருக்கு நம்ம லேண்டோட பவுண்ட்ரி வருதுங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப் லேண்டு தான் நம்ம லேண்டு. நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பிக் வெல் இருக்குங்க. பெரிய கிணறு இருக்குது. லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஃபீட் லென்த்தும், பிரெத்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃபீட்டு பிரெத்தும் இருக்குது. நல்ல ஒரு 5 HP ஃப்ரீ EB சர்வீஸோட கிணறு அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு காங்கிரீட் வாலோட கட்டியிருக்காங்க. இன்றைக்கி கட்ட போனவே இந்த கிணறுலாம் எடுக்க போனால் ஒரு 15 லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் செலவாகும். அவ்வளோ பெரிய கிணறாக இருக்குது இது. ஒட்டுமொத்த லேண்டுக்கும் இந்த லேண்டில் கிணத்துலேருந்து தான் தண்ணி நீர் பாய்ச்சிட்ருக்காங்க. கிணத்தை சுற்றி பாதுகாப்பாக வேலி அமைச்சிருக்காங்க. ஃப்ரீ EB சர்வீஸ் 5 HP ஃப்ரீ EB சர்வீஸ் இருக்குது. நல்ல தோட்டத்தோட ஒரு வீடு அமைஞ்சிருக்கு. வீடு பார்த்திங்கன்னா ஒரு 1 BHK வீடு தான் அது கீழே. அதே மேலே வேலை செய்கிறவங்களுக்கு மேலே ஒரு 1 BHK வீடு இருக்குது. மேலேயே அவங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது. எல்லா வசதியோட இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் இதில் 3 EB கனெக்ஷன் இருக்குது. அதாவது கமர்ஷியலாக வீட்டுக்கு ஒன்றும், கமர்ஷியலாக கோழி பண்ணைக்கு 2 EB கனெக்ஷன் எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் 22க்கு 213 லென்த்து சைஸில், அதாவது பிரெத்து 22, லென்த்து 213, அந்த மாதிரி 3 கோழி பண்ணை புதுசாக அமைச்சிருக்காங்க. ஒரே ஒரு முறை தான் வந்து கோழி வந்து இது பண்ணி சேல் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இன்னும் முழுசாக வந்து செயல்படுத்தலை. இந்த இடத்தோட ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து ஏன் இதை விற்கிறாருன்னா, அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். அவர் வந்து பார்ட் டைமாக இந்த பிஸ்னஸை பண்ணணுன்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவரால் முடியல. அதனால் கொடுத்துறாரு. அவர் வாங்கினது எல்லா செலவு இதெல்லாம் சேர்த்து தான் கொடுக்குறாரு, தவிர எந்த ப்ராஃபிட்டும் இந்த இடத்துக்காக ப்ராஃபிட் வைக்கலைங்க. இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக அதோட கோட் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணலாம். ஒவ்வொரு கோழி பண்ணியும் ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இதை அவர் சேல் பண்ணுறதுக்காக பண்ணவே இல்லை. இது வந்து அவர் நிரந்தரமாக வச்சுக்கணும்னு நினச்சி தான் பண்ணுது. ஆனால் எல்லாருமே நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லை. இந்த கோழி பண்ணை, ஒரு கோழி பண்ணையை பார்க்கலாம். நம்ம ஃபுல் கீழே வந்து காங்கிரீட் ஃப்ளோர் தான் போட்டிருக்காங்க. எல்லாமே நவீனமயமாக்கப்பட்ட கோழி பண்ணை தான் இது. உள்ள ஃபேனு, ட்ரிப்ரிகேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா GI பைப்பில் தான் வந்து ஸ்ட்ரெச்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களாம் MSல பண்ணுவாங்க. இவர் எல்லாமே GI பைப்பில் தான் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட் ஷீட்டு தான், ரூஃபிங் ஷீட்டு தான் போட்டிருக்காங்க. சுற்றி வந்து வேலி அமைச்சிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டி. நானும் நிறைய கோழி பண்ணைகளை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியாக நான் பார்த்ததில்ல. ரொம்ப நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது அவர் சொந்த உபயோகத்துக்காக பண்ணது இது. ஆனால் நினச்சது நிறைவேறல. அது கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு, இந்த கோழி பண்ணை,
வெல், இபி சர்வீஸ் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து கோட் பண்ணால் கூட அவர் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து குறைச்சதான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வாங்க, விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கோழி பண்ணையோட பீஸ்ஃபுல்லாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து 100% சூட்டபிள் தாங்க. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணால் கண்டிப்பாக 1 இயர்லேருந்து ஒரு 2 இயர்ஸ் கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும். இந்த இடத்த ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காரு. இதில் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மாட்டு பண்ணை ஷெட்டும் இருக்குது. நீங்கள் அதை பார்க்குறீங்க இப்போது. இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக தான் இந்த இடத்த வந்து மாற்றி அமைச்சிருக்காரு. இதான் அந்த 5 HP ஃப்ரீ இபி சர்வீஸ் போஸ்ட். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எம்டி லேண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு 2.5 ஏக்கர் வந்து இந்த லேண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, உளுந்து இது மாதிரி பயிரிட்டுருக்காரு. முழுக்க முழுக்க வில்லேஜ் தார் ரோட்டில் தான் இருக்குது இந்த லேண்டு. கொஞ்சம் விவசாயம், நெல் விவசாயமும் பண்ணியிருக்காரு. ரொம்ப வந்து அருமையாக அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டு. ரொம்ப நெருக்கமாக இருந்தால் கோழி பண்ணையால், கோழி கழிவுகளால் ரொம்ப துர்நாற்றம் அடிக்கும். அதுவும் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப தூரமாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். எல்லாம் சேர்ந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு இந்த லேண்டுக்கு. ரொம்ப பாதுகாப்பான இடம் மட்டும் இல்லாமல் வேலைக்கு ஆள் கூப்பிட்டா கண்டிப்பாக வேலைக்கு ஆள் கிடைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தான். அவர் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்துட்டு பார்ட் டைமாக பண்ண முடிஞ்சது நினச்சாரு, ஆனால் முடியல. அதனால் அவர் சேல் பண்ணுறாரு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,70,00,000 வந்து கோட் பண்ணியிருக்காருங்க. வெறும் லேண்டு அவர் வந்து இவ்வளோ செலவு பண்ணது காஸ்ட்டு மட்டும்தான் கோட் பண்ணியிருக்காரு. எந்த ப்ராஃபிட்டும் வைக்கல. நானும் கால்குலேஷன் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் எவ்வளோ இதில் என்னென்ன பண்ணியிருக்காரு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் எல்லாமே கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ப்ரைஸ் கம்மி தான். இது கண்டிப்பாக இந்த செட்டப்போடு நீங்கள் கோழி பண்ணை வச்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து சூட்டபுளாக இருக்கும். இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஒரு முறை வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல ரெட் சாயில் லேண்டு. இதில் வந்து ஒரு 10 தென்னை மரம், ஒரு 80 தேக்கு மரம் இருக்குது. எல்லாம் ஒரு 5 to 7 இயர்ஸ் தேக்கு மரம் இருக்குது. இந்த மாதிரி சில பழ மரங்கள் இருக்குது. ஒரு 20 மாங்காய் மரம் இருக்குது. இந்த மாதிரி மரங்கள்லாம் கொஞ்சம் நிறைய வச்சுருக்காருங்க. இந்த எல்லா வசதியும் இருக்குது இதில். அதே மாதிரி ஒரு 10 HP வந்து கரண்ட் இல்லைன்னா ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகுறதுக்கும் ஒரு 10 HP ஜென்ரேட்டர் வச்சுருக்காரு. கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய இடம் தான். கோழி பண்ணையில் அனுபவம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு இன்கம் பார்க்கலாம். நீங்கள் இந்த இடத்துல தண்ணியும் நீர்வளமும் நல்ல நீர்வளம் தான். கோழி பண்ணைக்கு முக்கியமாக வந்து நீர்வளம் ரொம்ப முக்கியம். நீரும் வந்து தண்ணியோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் பார்த்து தான் இதை போட்டிருக்காரு. காலேஜ் ப்ரொஃபஸர்னால எல்லாம் வந்து செக் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், அவரால் வந்து போக முடியல, பராமரிக்கிறதுக்கு அவரால் வந்து செலவு பண்ண முடியல நேரத்தை. அதனால தான் இதை வந்து திரும்பி சேல் பண்ணுறாரு. ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 118 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. திண்டிவனம் டு செஞ்சி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. தீவனூர் கூட்டேரிப்பட்டு ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. இந்த சின்ன கோழி குஞ்சுகளுக்காக இந்த இடத்த வந்து வச்சுருக்காங்க. அதில் திங்ஸ்லாம் அதில் வச்சுருக்காரு. எல்லாமே 100% சேஃப்டி தான். ஃபுல்லாக சிசிடிவி கேமரா வச்சுருக்காரு. எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா. வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் எல்லாத்தையும் வந்து இங்கே வாட்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நான் வீடு உள்ள மட்டும் வீடியோ எடுக்கல. ஒரு 1 BHK வீடு தான் சொல்லியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் வீடியோ திறந்து காட்டுறேன் உங்களுக்கு. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 1,70,00,000 ப்ரைஸ் நெகோஷியபிள் தாங்க. கண்டிப்பாக நீங்களே பார்த்துட்டு இதை வந்து ஒர்த்தபுளாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இது இந்த இடத்தோட சேட்டலைட் கூகுள் மேப்புங்க. பக்கத்தில் கிராமத்தோட இந்த இடம் அமைஞ்சிருக்கு. கோழி பண்ணையை அமைச்சு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக 100% சூட்டபுளாக இருக்குங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.